நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள் காலையில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவரை தேடுவோம் என்று வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டாயம் ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தின் முதல் நாள் காலையிலே ஆண்டவர் நம்மோடு சொல்லுகின்ற வார்த்தை என்ன? தயவு செய்து வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு வாருங்கள். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, எங்கள் தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவர் மீது அன்பு கூர்ந்து உம் உயிரை எங்களுக்காக, உடைய இரத்தத்தை எங்களுக்காக, உம்முடைய உயிர் மூச்சை எங்களுக்காக தந்தவரே, உம்மை மனதார நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம், குறிப்பாக 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலே ஒவ்வொரு நாளை எங்களையும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தாரையும் திருச்சபை மக்களையும் ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளிலும் எங்களை பாதுகாத்த தயவுக்காக, வழி நடத்தியதற்காக, போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களையும் எங்கள் குடும்ப அங்கத்தினர்களையும், அவர்கள் எந்த நிலையில் எங்கிருந்தாலும் சரி, திருச்சபை மக்கள் எந்த நிலையில் எங்கிருந்தாலும் சரி, அவர்களை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய காலங்கள், இந்த புதிய மாதம், இந்த ஆண்டின் எஞ்சிய மாதங்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. இப்படி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் நம்மையும் நம்முடைய எதிர்காலத்தையும் நம்முடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் தன்னுடைய கரங்களிலே நம் அனைவருடைய காலங்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய காலங்கள் அவரால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. அண்ட சராசரங்களை எல்லாம் அவர் தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிறார். ஆனால் அவரோ காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல. காலம் அவருடைய திட்டத்திற்கு உட்பட்டது. அவரோ அண்ட சராசரத்திற்குள்ளே இருக்கிறவர் அல்ல. இந்த அண்ட சராசரமும் அவருக்குள்ளே ஒரு சின்ன கடுகு விதை போல இருக்கிறது. இந்த பூமி, அதிலே அவர் மனித அவதாரம் எடுத்தாலும் அவர் பூமிக்குள் கட்டுப்பட்ட தெய்வம் அல்ல. அவர் ஜஸ்ட் லைக் எ பார்ட்டிகள். கடுகை கொஞ்சம் போட்டு உடைச்சி தூளாக்கினா என்ன தேரும், அது மாதிரி ஒரு சின்ன தூள், அவ்வளவுதான். ஆனால் இந்த மாதத்தின் முதல் நாளிலே அவர் நமக்கு என்ன சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிறார்? நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று. இந்த அல்பா ஒமேகா என்றால் அதனுடைய ஒரு மொழிபெயர்ப்பு ஆதியும் அந்தமும் என்று. எப்படி ஆங்கிலத்திலே A to Z என்று சொல்கிறார்களோ, அது தமிழிலே ஆ முதல் அவனா வரைக்கும் சொல்கிறார்களோ, அக் வரைக்கும் சொல்கிறார்களோ, அதை போல ஒரு மொழியினுடைய ஆரம்ப எழுத்து முடிவு. அதை போல இந்த அல்பா ஒமேகா என்கின்ற அந்த வார்த்தைகள் ஆதியும் அந்தமும் என்ற ஒரு பொருளை குறிக்கின்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் எல்லாவற்றையும் துவக்குகிறவர், நான் தான் எல்லாவற்றையும் சிறப்பாக முடிக்கிறவர். அதுதான் இந்த பொருள். இங்கு மட்டுமல்ல, ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தலிலேயும் இதே வார்த்தையை பல முறை சொல்லுகின்றார். தயவு செய்து என்னோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு வாருங்கள். நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கக்கூடிய பட்டணங்களில் இருக்கக்கூடிய 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று சொல்கிறார். இந்த காலை வேளையிலே அதே வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் ஆதியும் அந்தமும் மட்டுமல்ல, நான் முந்தினவரும் பிந்தினவரும் மட்டுமல்ல, இருந்தவரும் இருக்கிறவரும் இருக்க போகிறவருமாய் இருக்கிறார். இதனுடைய பொருள் என்ன?
அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவர் அறியாத ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதே இல்லை. ஆனால் மனிதர்களாகிய நாமோ காலத்திற்கு உட்பட்டவர்கள், இடம் என்ற அமைப்புக்குள் உட்பட்டவர்கள். ஆகவே நம்முடைய மனம் சொல்லுகிறது, ஐயோ எனக்கு ஒரு நல்ல ஆரம்பமே கிடைக்காது, ஐயோ என் வாழ்க்கை முடிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது, யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நாம் அங்கலாய்க்கிறோம். மற்றவர்கள் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது பரிதவிக்கிறோம். நம்பிக்கையற்ற அவருடைய கதையை கேட்கும் பொழுது நமக்கே சில வேளைகளிலே நம்பிக்கை போய்விடக்கூடிய நிலைமைக்கு மற்றவருடைய சூழ்நிலை இருக்கலாம். நம் கதையை மற்றவர்களுக்கு சொன்னால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட குறைந்துவிடும். ஆனால் இவர் அப்படி அல்ல. இவர்தான் துவக்குகிறவர், இவர்தான் துவக்கம், இவர்தான் முடிக்கிறவர். இவருக்குள் தான் எல்லா முடிவும் சிறப்பாக அமைகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற புத்தகம் ஒரு சிறப்பான முடிவோடு முடிகிறது. பிசாசு நரகத்திற்குள்ளே தள்ளப்படுகிறான். அதற்கு பிறகு தேவ ஜனங்களோடு அவன் போராட முடியாதபடி அவனுக்கு ஒரு சீல் போட்டு கெட என்று தள்ளப்படுகிறான். அது மட்டுமல்ல, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய இரத்தத்தினால், அவருடைய சாட்சியின் வசனத்தினால், அவருடைய நாமத்தினால் பரலோகத்திலே என்றென்றும் அவரோடு வாழக்கூடிய நித்திய பேரின்ப அனுபவம் அருளப்படுகிறது. இது ஒரு ஆச்சரியமான புத்தகம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு இந்த வார்த்தைகளை மீண்டுமாக சொல்லுகிறார். தயவு செய்து இன்னொரு வசனத்தை பார்ப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். நாம் எல்லாரும் ஒரு தாகத்தோடு பிறக்கின்றோம். தாகத்தை தீர்ப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகளை தேடுகின்றோம். உலகத்திலே தாகத்தை உறவுகள் தீர்க்குமா, உணவுகள் தீர்க்குமா, சுற்றுலா தீர்க்குமா, பதவி தீர்க்குமா, பணம் தீர்க்குமா, புகழ் தீர்க்குமா என்று ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அவன் தவித்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் நமக்கு போதுமானவராய் இருக்கக்கூடிய ஒருவர், தாகத்தை தீர்க்கக்கூடிய ஜீவ தண்ணீராய் இருப்பவர் நம்முடைய ஆண்டவர். அவர் ஆவியின் ரூபமாய் பரிசுத்த ஆவியாக நமக்குள் வரும் பொழுது நம்முடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. அது வரையிலும் நாம் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராய் இருந்து நம்முடைய தாகத்தை தீர்க்கிற கடவுளாக அவர் நம்மோடு கூட அவர் இடைபடுகிறார், நமக்குள் வந்து தங்குகிறார், நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நடக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற நான், அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற நான் உன்னை திருப்தி ஆக்கக்கூடிய ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன். அது மிக விலையேற பெற்றது. அவர் அதற்குரிய விலை கொடுத்தார். ஆகவே நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகின்றது. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். இந்த 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திற்கு முன்பாக அந்த பகுதியை பின்பாகவும் பார்ப்போம் என்றால், அது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஆண்டவர் தருகின்ற பிரதிபலனை காட்டுகின்றது. அவர் நமக்கு உள்ளத்திலே அன்பை ஊற்றுகிறார், பாவ மன்னிப்பை தருகிறார், ரட்சிப்பை தருகிறார், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே வாழ நம்மை பாதுகாக்கிறார், ஒவ்வொரு நாளும் கூட இருந்து எல்லாவற்றையும் நமக்கு தந்தருளி நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகிலும் அவர் நமக்கு பலன் அளிக்கிற தெய்வம். அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆதி முதல் இருக்கிறவராகிய நான் உனக்கு பலன் அளிக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாயிருக்கிறேன். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ என்னை நோக்கி விசுவாசித்து வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஏற்ற பலன் இன்னும் வராமல் இருக்கலாம். ஏன்? உன்னுடைய விசுவாசத்தினால் மற்றவர்களால் குற்றம் சுமத்தப்பட்டும் இருக்கலாம். யோசேப்புக்கு குற்றம் சுமத்தப்பட்ட பொழுது சாட்சியாக சில தடயங்கள் இருந்ததைப் போல ஒருவேளை உலகத்திலே
உன்னை குற்றப்படுத்தி தண்டிப்பதற்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள் இல்லாவிட்டால் சாட்சியே இருக்கலாம். ஏன், உண்மையிலேயே கூட நீ தவறு செய்து குற்றம் சுமத்தப்பட்டிருக்கலாம். முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த அல்பா, இந்த ஒமேகா, இந்த ஆரம்பமாய் இருக்கிறவர், முடிவுமாய் இருக்கிறவர், இவர் என்ன செய்கின்றார்? நம்முடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லும் பொழுது அவர் உன் சொந்த முயற்சிகளும் நம்பிக்கைகளும் மனிதர்களுடைய உதவியும் முடிவுக்கு வந்தது, இனி எல்லாவற்றையும் துவக்குகிறார், நான் சகலவற்றையும் புதிதாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் சோர்ந்து 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 என் வாழ்க்கையில் முடிவு வந்து விட்டது என்று. அவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நான் நீ ஃபுல் ஸ்டாப் என்று நினைக்கிறதை நான் கமாவாய் மாற்றுவேன், ஒரு ஆச்சரியக்குடியை போடுவேன், வாழ்க்கையை தொடரச் செய்வேன், அது மிக சிறப்பாய் முடியும். ஆகவேதான் அவருக்கு பெயர் அல்பா, ஆகவேதான் அவருக்கு பெயர் ஒமேகா, ஆகவேதான் அவர் ஆதியும் அந்தமும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் வாழ்க்கை முடிந்து விட்டது, இல்லாவிட்டால் முடிய போகிற நேரம் வந்துவிட்டது என்று பயந்து சோர்ந்து விடாதிருங்கள். உங்களுடைய நற்கிரியைகளுக்கு பலனே இல்லை என்று நற்கிரியைகளை செய்வதை விட்டு விடாதிருங்கள். என்னுடைய விசுவாச வாழ்க்கையினால் பிரயோஜனம் இல்லை என்று நமக்காக சிலுவையிலே அறையுண்டு காயங்களை சரீரத்திலே ஏற்று இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிய இயேசுவை ஒரு உண்மையான சீஷனாக, அவருடைய மகனாக மகளாக அணு தினம் பின்பற்றுவதை நிறுத்தி விடாதிருங்கள். ஏனென்றால் அவர் அல்பா, அவர் ஒமேகா, அவரால் முடிந்தது என்பதை புதிய ஆரம்பமாய் மாற்ற முடியும். தள்ளாடி இனிமேல் என்னால் தொடர முடியாது என்பதை தொடர வைத்து சிறப்பாக முடித்து வைக்க முடியும். இந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே இந்த காரியத்தை என் பிள்ளைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தெய்வம் யார்? உங்களுடைய இரட்சகர் யார்? உங்களுடைய பரமபிதா யார்? அல்பாவும் ஒமேகாவுமாய் இருப்பவர். அவர் எல்லாவற்றையும் துவங்குகிறவர், சிறப்பாய் முடிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் குறிப்பாக செய்கிற 1-2 காரியங்களை நாம் பார்ப்போம். தயவு செய்து என்னோடு கூட எபிரேயர் 12:1 வாருங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, பொல்லாத மனிதர்களும் பொல்லாத பிசாசும் நம்மை தாக்கி அழிக்க விரும்புகிற முதலாவது காரியம் என்னவென்றால், நம்முடைய தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கிற அன்பின் விசுவாசம். இதைத்தான் அவன் தாக்க விரும்புகிறான். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக பிரார்த்தனை செய்தேன் என்று சொன்னார். பேதுருவின் வாழ்க்கையில் எவ்வளவோ வேதனைகள், அவனுடைய சொந்த தோல்விகள், மற்றவருடைய பயமுறுத்தல், மரண பயம் ஆகிலும் அவன் தடுமாறி விழுந்தான் என்று அவன் கதை முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதிருங்கள். தேவன் யார்? அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர். விசுவாசத்தை பேதுருவிலே துவக்கியவரும் அதை பூரணமாக நிறைவேற்றியவருமாகிய அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இன்று எங்கே போயிற்று உன் விசுவாசம்? எங்கே போயிற்று உன் பக்தி? எங்கே போயிற்று உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை? எங்கே போயிற்று உன்னுடைய நற்கிரியை? எங்கே போயிற்று உன்னுடைய நம்பிக்கை? எல்லாம் போனது போல் இருக்கிறது. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்காக நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய விசுவாசத்தை புதுப்பிப்பேன், வளரச் செய்வேன். திரும்பவும் என் மீது நீ கொண்டிருக்கிற அன்பு பெருகும், நற்கிரியைகள் பெருகும், பரிசுத்த வாழ்க்கை உயரும். கர்த்தருக்குள்ளே ஏறெடுக்கின்ற
ஜெபங்கள் பெருகும், அன்பின் பிரயாசங்கள் பெருகும். Praise God. ஏனென்றால் இவைகளெல்லாம் நம்மால் உண்டாவதும் இல்லை, தொடர்வதும் இல்லை. ஆல்பா ஒமேகா, ஆதியம் அந்தமமாய் இருக்கிறவர். அவர் விசுவாசத்தை துவக்குவார். துவக்கினவர் பாதி வழியில் கைவிடுவாரோ? இல்லவே இல்லை. அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, அவருடைய சிலுவை அன்பை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவர் கட்டாயம் உதவி செய்வார். ஆகவே தான் பவுல் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஒன்றாகிலும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற உங்களை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிப்பது இல்லை. ஏனென்றால் அவர் அல்பா, அவர் ஒமேகா. உங்களில் துவங்கியதை அவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். இதைத்தான் வேத வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 1:5-6 படிப்போமா? உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். பவுல் இதை 2 விதங்களில் எழுதுகிறார். ஒன்று, அந்த பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற மக்கள் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை. இரண்டாவது, அந்த மக்கள் என் ஊழியத்தின் மூலமாக இறைவனிடத்தில் வந்தாலும் இவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவ குமாரன் விலையாக கொடுக்கப்பட்டு சம்பாதிக்கப்பட்டவர்கள். ஒரு பிஸ்னஸில் ஒருத்தவங்க 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணா, ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா, ஒரு 10 கோடி இன்வெஸ்ட் பண்ணா நஷ்டமாயிட்டு போகட்டும் என்று விடுவார்களா? ஒரு பொழுதும் விட மாட்டார்கள். எப்படியாயிலும் அதை நிறுத்த வேண்டும், வளர்க்க வேண்டும், போட்ட முதலை எடுக்க வேண்டும், லாபம் பார்க்க வேண்டும் என்று தங்களால் முடிந்த அத்தனையும் செய்வார்கள். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறப்ப 5 மணிக்கு டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு வீட்டுக்கு போனவங்கெல்லாம் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா அவங்க வீட்டுக்கே வரமாட்டாங்க. ஏன்? நான் முதலீடு செய்ததை கட்டாயம் லாபமாய் மாற்ற வேண்டும். தேவ குமாரனாய் இயேசு கிறிஸ்து தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி நமக்காக முதலீடு செய்தார். நம்முடைய ஆத்மாவுக்காக விலைக்கிரயம் கொடுத்தார். நம்முடைய பூவுலக வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக நித்திய ஜீவனை பெற்று நித்தியத்தில் அவரோடு அந்த பரிசுத்த பேரின்ப மகிழ்ச்சியிலே என்றென்றும் திளைத்து அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக அவர் நமக்குள் வந்திருக்கிறார், நம்மோடு இருக்கின்றார். நற்கிரியைகள் செய்ய நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறார். அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலிலே நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். பாதி வழியில் விடுவாரோ? ஒரு நாளும் விட மாட்டார். மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரம தகப்பனை மகிமைப்படுத்தும்படியாக, மனுஷர்கள் உங்களுடைய விசுவாசத்தினால் உங்களுடைய நற்சாட்சியினால் கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்பி ரட்சிக்கப்படும்படியாக உங்களில் நற்கிரியையை துவங்கினவர் கிறிஸ்துவின் நாள் வரையிலும் அதை பொறுப்பேற்று நடத்துவார். கட்டாயம் அந்த நாளிலே உங்களை மகிழ்ச்சியோடு நிறுத்துவார். இதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன? யூதா 1 அதிகாரம் 24 வசனம் 25 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. வழுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். யார் இந்த அல்பா? யார் இந்த ஒமேகா? யார் இந்த ஆதியாய் இருக்கிறவர்? யார் இந்த அந்தமாய் இருக்கிறவர்? யார் இந்த இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிறவர்? யார் இந்த விசுவாசத்தை துவக்குகிறவர்? யார் இந்த விசுவாசத்தை பூரணமாய் முடிக்கிறவர்? யார் உங்களில் கிறிஸ்துவுக்குள் நற்கிரியைகள் செய்யும்படியாய் பலப்படுத்தியவர்? யார் இந்த நற்கிரியைகளை கிறிஸ்துவின் நாள் வரை உங்களில் வளரச் செய்கிறவர்? வழுவாதபடி தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடே, வித் கிரேட் ஜாய். அப்பா, எப்படியோ வந்து சேர்ந்துட்டான், வேற வழி இல்லை, இவனையும் சேர்த்துக்கிட்டு பரலோகத்தில் வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்பட வேண்டும் என்றல்ல. நரகத்திற்கு போக வேண்டிய என் மகன் என்னால் ரட்சிக்கப்பட்டு வழுவாதபடி, எத்தனை முறை தடுமாறி போனாலும் விசுவாச ஓட்டத்திலே அவன் சோர்ந்து போய் கீழே விழுந்து விடாதபடிக்கு, வழுவாதபடிக்கு நான் அவனோடு இருந்து அவனை காப்பாற்றினேன், காயம் கட்டினேன். மற்றவர்கள் மிதித்த பொழுது நான் தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு நடந்தேன். இப்பொழுது என்னுடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய்
கரை திரை அற்றவர்களாய் நிறுத்துகிறேன் என்று அவர் கேரண்டி பண்ணுகிறார். பாரு சகோதர சகோதரிகளே, நம்ம யாருக்காவது கேரண்டி போட்டிருப்போம், அவங்க அந்த லோனை திரும்பி கட்டியிருக்க மாட்டாங்க. கடைசியில் கடன் கொடுத்தவன் நம்மக்கிட்ட காசை வாங்கி தான் ஃபைலை க்ளோஸ் பண்ணுவான். கேரண்டி என்றால் அதுதான். நம்மோடு கூட இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்தவர், மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அந்த சிலுவையிலே நம்மை அவரோடு இணைத்த பொழுது ஞானஸ்நானத்திலே உடன்படிக்கை செய்தவர், பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து அந்த நாளுக்கென்று மீட்பின் நாளுக்கென்று முத்திரை போட்டவர் சும்மா இருப்பாரா? அவர் அல்பா, அவர் ஒமேகா, உங்களை வழுவாதபடி காத்து மகிழ்ச்சியோடே தன்னுடைய மகிமையான சன்னிதானத்திலே உங்களை நிறுத்த வல்லவர், உங்கள் பிள்ளைகளை நிறுத்த வல்லவர், நம் அனைவரையும் நிறுத்த வல்லவர், நம்முடைய திருச்சபை மக்களை நிறுத்த வல்லவர், அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரையும் நிறுத்த வல்லவர். ஆகவே நாம் இந்த மாதத்திலும் மகிழ்ச்சியோடே அவரை பின்பற்றுவோம். விட வேண்டியவைகளை விட்டுவிட்டு அவரையே பற்றி கொள்வோம். தேவ மனிதனாகிய ஆபிரகாமை குறித்து வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. தயவு செய்து என்னோடு கூட எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு வாருங்கள். 8-9 வசனங்களை நான் படிக்கின்றேன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு சென்றான். He believed God and walked into an unknown future. ஆகஸ்ட் மாதம் என்னவென்று நமக்கு தெரியாது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் திருச்சபை மக்களுக்கும் என்ன காரியங்கள் நடக்கும் என்று நமக்கு தெரியாது. இந்த வருஷத்தினுடைய இஞ்சிய நாட்கள், கர்த்தருடைய வருகை முறை, உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் என்னவென்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், வேதம் சொல்லுகிறது, போகிற இடம் என்னவென்று ஆபிரகாமுக்கு தெரியாது, ஆனால் தனக்கு முன்பாக தன்னை அழைத்து போகிறவர் யார் என்று தெரியும். You and I may not know our future, but we know the one who has called us to follow him. எதிர்காலம் அறியாத காலம், ஆனால் நமக்கு முன்பாக நடந்து செல்லுகிறவர் யார் என்று நாம் அறிந்தவர். ஆகவே ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சந்ததியை குறித்து வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதோசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் நினைத்திருந்தால் மீண்டுமாக தன் பழைய ஊருக்கு, பழைய வாழ்க்கைக்கு போயிருக்கலாம், போகவில்லை. ஆபிரகாம் நினைத்திருந்தால் தான் கடந்து சென்ற பாதைகளிலே அவர் சொல்லியிருந்த எழுந்து நடந்து திரி, இந்த தேசம் முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கு தருவென்று பல இடங்களுக்கு போகாமல், நடந்து செல்லாமல், வாக்குத்தத்தங்களை நம்பாமல் ஒரே இடத்துல வீடை கட்டிட்டு வளமான பகுதி என்று அங்கேயே தங்கியிருந்திருக்கலாம். இல்லை, அவன் வாக்குத்தத்தம் பெற்றவன். அவன் சந்ததியோடு அவன் தேவனை தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருந்தான். இந்த அல்பா யார், ஒமேகா யார்? அவர் முன்னேற்றத்தின் பாதையிலே நம்மை நடத்துகிறவர். பான சகோதர சகோதரிகளே, கூடாரவாசி என்று எத்தனையோ பேர் அவரை கேவலமாய் பேசி இருக்கலாம். எல்லாம் இருந்து ஒரு வீடு இல்லைங்க என்று கேவலமாய் பேசி இருக்கலாம். இவர் பாட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நல்ல பிஸ்னஸ் விட்டு இந்த மாதிரி வந்துட்டாரு என்று அவர் மீது குற்றம் சுமத்தி இருக்கலாம். கூட இருந்தவர்கள் கூட என்ன நம்ம ஏஜமா இங்கேருந்து அங்கே போகிறாரு, அங்கேருந்து அங்கே போகிறாரு. மோரிபா மலைக்கு சென்ற பொழுது மகனே நினைத்து இருக்கலாம், என்ன அப்பா விடிய காலில் கிளம்பி அம்மாட்ட கூட போயிட்டு வர்றேன்னு சொல்லாமல் இந்த மாதிரி போகிறார். தேவனை நீங்கள் தனியாய் பின்பற்ற வேண்டும் ஆரம்பத்தில், அதன் பிறகு மற்றவர்கள் உங்களை பின்தொடர்வார்கள். முழு குடும்பத்தையும் தேவன் அவருடைய உன்னத நோக்கத்திற்கு அழைத்து செல்வார். இன்று எதிர்காலத்தை காணாதபடியினால் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது என்று நினைத்து விடாதிருங்கள். கட்டாயம் நிறைவேறும். அது இந்த ஆகஸ்ட் மாதத்திலே அதிகமாய் நிறைவேறும். அல்பா ஒமேகா நம்மோடு இருக்கிறார். ஆதியும் அந்தமானவர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நம்மோடு இருக்கிறார்.
நற்கிரியைகளை துவங்கினவர் கிறிஸ்துவின் நாள் வரையிலும் அதை பூரணமாக்கும்படியாக அனுதினமும் நடத்துவார். நம்மை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவார். நமக்கு பயம் தரக்கூடிய, புரியாத, தெரியாத, ஆபத்தான, பயங்கரமான சூழ்நிலைகள் வருவது போல் தோன்றினாலும் அதை தாண்டி நம்மை அழைத்து செல்வார். வழுவாதபடி அனுதினமும் காத்து கரை திரையற்றவர்களாய் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்முடைய வாழ்க்கையை நிறைவு பெறச் செய்வார். முடிவில்லாத ஒரு யுகத்திற்குள் அழைத்து செல்வார். இது ஒரு மாயாபுரி நாம் வாழ்வது. இங்கே மற்றவர்கள் நம்மை பார்த்து மோட்ச பிரயாணிகள் என்று அழைப்பார்கள், பரதேசிகள் என்று அழைப்பார்கள். இந்த பூமியிலே நாட்டம் இல்லாதவர்கள், இந்த பூமியின் இச்சைகளுக்கு விழாதவர்கள், ஒன்றும் அனுபவிக்க தெரியாதவர்கள், வாயில்லா பூச்சி என்றெல்லாம் சொல்லலாம். மற்றவர்கள் மிரட்டலாம். பயப்படாதீர்கள். இவர் அல்பா ஒமேகா. அவரை யாரும் மிரட்ட முடியாது. உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்காக செய்வார். நம் திருச்சபைக்காய் செய்வார். நம் தேசத்துக்கு மக்களுக்காய் செய்வார். ஆகவே நம்பிக்கையோடு அவரில் மகிழ்ந்திருப்போம். அவரை பின்பற்றி முன்னேறுவோம். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் அல்பாவாக ஒமேகாவாக ஆண்டவரை துவங்குகிறவராக, நிறைவு செய்கிறவராக, எங்களை வழுவாதபடி காக்கிறவராக, எங்களுக்கு தெரியாத பாதையிலே எங்களை நடத்துகிறவராக, முடிவிலே உம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு நிறுத்துகிறவராய் எங்களையும் எங்கள் சந்ததியையும் ஒருவர் விடாமல் காப்பவராய் இருப்பதற்காய் நன்றி. Not even one will be left behind. ஒருவராயிலும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்ல. ஆகவே உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மனதிலே விசுவாசம் பெருகட்டும். அல்பா ஒமேகா என் தகப்பன், துவக்குகிறவரும் நிறைவு செய்கிறவரும் என் தகப்பன், இல்லாதவைகளை இருக்கிறது போல் உண்டாக்குகிறவர், பெயர் சொல்லி அழைக்கிறவர் என் தகப்பன். எனக்கு புரியாதவைகள், என் புத்திக்கு எட்டாதவைகள், நான் பயப்படுகிறவைகள், அதன் மத்தியிலே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவர் என்னோடு கூட இருந்து நடத்துகிறவர். ஆகவே நான் பயப்பட மாட்டேன். ஆகவே நான் தள்ளாட மாட்டேன். ஆகவே நான் தடுமாற மாட்டேன். தேவன் எனக்கு அருளிய வாக்குத்தத்தங்கள், திட்டங்கள் நிறைவேறும் காலமாக இந்த புதிய மாதமும் இனி வரும் காலமும் இருக்க போவதற்காய் நன்றி. பிசாசின் கிரியைகளை தேவன் அழித்து போடுவார். உங்கள் வழிகளிலே அவர்கள் வராதபடி விரட்டுவார். பிசாசின் மனிதர்கள், பிசாசு போடுகிற இச்சைகள், இவைகளை மேற்கொள்ளும்படியாக தேவன் உங்களோடு இருந்து வெற்றியை தருவார். ஆண்டவரே, எங்கள் அனைவரோடும் கூட இருந்து எங்களுடைய ஆவிக்குரிய, சரீரத்திற்குரிய, உலகத்திற்குரிய, பொருளாதாரம், படிப்பு, பரீட்சைகள், ஆண்டவரை கையிட்டு செய்கிற சகல வேலைகள், பிஸ்னஸ், ஊழியங்கள், ஆத்துமாதாய பணிகள், ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் வளரச் செய்து அதை பூரணப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. நற்கிரியைகளை செய்ய வைத்து எங்களுக்கு நற்பலன்களை தரப்போவதற்காய் நன்றி. துதி, கனம், மகிமை அத்தனையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். God bless you. அவர் உங்களோடு இருக்கிறார். அல்பாவாய் ஒமேகாவாய், ஆதியாய் அந்தமாய், துவக்கமாய் முடிவாய் எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்து முடிப்பார். God bless you.